ஹலோ காய்ஸ், பொங்கல் கிளீனிங் vlog வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொட்டை மாடியில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து மேலே எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே. பொங்கல் அண்ணாவே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ செம்மையான எக்ஸசைஸ். உண்மையில் நம்ம ஜிம் போனால் கூட அவ்வளோ வந்து எக்ஸசைஸ் நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரில. பட் உங்களுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோ ஆகுது குறைஞ்சிருவீங்க ஃபார் ஷுவர். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எல்லாமே வந்து ஒட்டரை அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கீழே நம்ம பெருக்கிட்டே வந்துடலாம். ஏன்னா தூசி எல்லாம் கீழே விழும் இல்லையா? அப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பெருக்கிட்டே வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒட்டரை அடிக்கிற வேலையில் ஒட்டை அடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பெருக்கிறது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதெல்லாமே ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிடலாம். கார்னரில் இருக்கிறதெல்லாம் இப்போ உள்ள ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இன்சைட் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் பார்க்கும்போது. சரி, எல்லாம் பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி க்ளீனிங் எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து மேலே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வந்து டைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டே போகலாம். மேலே வந்து ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. ஓகே, மேலே வந்து க்ளீன் ஆகிடுச்சு. நம்ம வந்து இனி டைல்ஸ் இதெல்லாமே வந்து நல்லா எப்படி வந்து சூப்பராக க்ளீன் பண்ணுறது, ஒரு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஆஃப்டர் பிஃபோர்ன்ற மாதிரி. நம்ம வந்து மேலெல்லாம் வந்து ஒட்டரை அடிச்சிட்டோம். இப்போ வந்து க்ளீனாக வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து க்ளீனப் பண்ணிடலாம் ஃபுல்லாக. வந்து டைல்ஸ் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த ஃப்ளோர் கிளீனர் ஒரு 1/2 கப்பு, அப்புறம் வந்து வேற என்னது
கொஞ்சம் பவுடர், சோப் பவுடர், கொஞ்சம் கண்டிஷ்னர், அவ்வளோதான். இந்த 3 ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நல்லா வெள்ளையாக வந்துடும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கழுவியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்கும். ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதோட கிளீனிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் பேக் வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பேசன் எடுத்துருக்கேன், அதாவது கடலை மாவு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சாத ரா மில்க் வந்து எடுத்திருக்கேன். இந்த பிளேஸில் வந்து நீங்கள் கர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சோண்டு லெமன், ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டர்மரிக் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது செலிப்ரேஷன், ஏதாவது அக்கேஷன் இருந்துச்சுன்னா கண்டினியூவாக பிஃபோர் 3 டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே பண்ணிங்க அப்படின்னா, அப்படி இல்லை மந்த்லி ட்வைஸ் ஆகுது பண்ணுங்க, வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ட்வைஸ், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது ஷோர். அது இப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேசின் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மில்க் ஆட் பண்ணிடலாம். அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் வந்து ஒரு 2 to 3 டீஸ்பூன் ட்ராப்ஸ் போதும், ரொம்பலாம் வேணாம். நீங்கள் வந்து இதில் இந்த பிளேஸில் டர்மரிக்கு, ஹனி இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. இது வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 100% இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து கிடைக்கும். பட் இருந்தாலும் இது போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ரொம்ப வந்து ட்ரை ஆகக்கூடாது. ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃபேன் முன்னாடி உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போட்டுட்டு தாராளமாக என்ன வேலை கூட செஞ்சுக்கலாம். அப்போ வந்து இது காஞ்சிரும். ட்ரை ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வார்ம் வாட்டரில் நீங்கள் கழுவிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டரில் கூட நீங்கள் கழுவிக்கலாம். ரொம்ப வந்து சூடாக இருக்கிற தண்ணியில் வந்து வாஷ் பண்ணாதீங்க. இப்போ வந்து இது வந்து ரெடியாக இருக்குது. ஸோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நீங்கள் அக்கேஷன்ஸாக இருந்தாலும், ஃபெஸ்டிவல்ஸாக இருந்தாலும், டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் பண்ணிவிட்டு ட்ரையாக நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வாஷ் பண்ணதுக்கப்புறம் டவல் வச்சு நல்லா சாஃப்டாக இருக்கிற டவல் வச்சு ரப் பண்ணி நம்ம துடைக்கக்கூடாது ஈரம். அப்படியே வந்து டவல் வந்து வச்சு எடுங்க. ஸோ ரொம்ப வந்து ரப் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் ஃபேஸ் மாஸ்க் போட்டதுக்கப்புறம் கழுவு கொஞ்சம் ஃபேஸ் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அலோவேரா மாய்ஸ்சரைசிங் பியூட்டி ஜெல் இல்லைன்னா எந்த மாய்ஸ்சரைசிங் ஜெல் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் கம்பேர் டு அதர் மாய்ஸ்சரைசிங் ஜெல். இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் என்ன சொல்கிறது மாய்ஸ்சர் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட. பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எல்லாமே கூட ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஆச்சி இன்ஸ்டன்ட் பாயாசம் மிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் கொஞ்சம் டிப்ஸோட. ஏன்னா நம்ம அவங்க கொடுத்த மாதிரியே நம்ம ப்ரொசீஜர் பண்ணோம் அப்படின்னா நல்லா தான் வரும். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் யம்மியாக வந்து பண்ணலாம். ஸோ அது எப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஆச்சி சேமியா பாயாசம் மிக்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு இது, மில்க் இருந்தால் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களை பேக்கெட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு.
அதில் வந்து இவ்வளோதான் இருக்கு. எல்லாமே வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதுலயே வந்து சுகர் இருக்கு, அப்புறம் வந்து திராட்சை, ஏலக்காய், சேமியா எல்லாமே வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து மில்க்ல மிக்ஸ் பண்ணா போதும். ஓகே, நம்ம வந்து இது கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம சூப்பரா இன்னும் டெலிஷியஸா பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கொலாண்டர்ல ஃபுல்லா நான் வந்து அதை ஊற்றிருக்கேன், அந்த பவுடர் எல்லாமே போட்டிருக்கேன். கீழே வந்து சுகர் மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். கொலாண்டர் வச்சு நான் சுகர் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். இன்கேஸ் நீங்கள் வந்து சுகர் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துடலாம். சுகர் எடுத்துட்டு நீங்கள் பனக்கற்கண்டோ எது வேணால் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்தாச்சு. அவே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மில்க்ல ஆட் பண்ணும்போது இன்னும் டெலிஷியஸா இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க. குவான்டிட்டி வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சுகர் எவ்வளோ இருக்குன்னு. கடாய் சூட் பண்ணிட்டு கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து நம்ம இதை சேர்த்துட்டு வறுத்தலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்தோம் அப்படின்னா வறுத்து நம்ம ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கீல வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதும் நம்ம இதில் நல்லா காய்ச்சி வச்சிருக்க பால் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சேமியா நல்லா குக் ஆகிற வரையும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மில்க் மேட் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்வீட் கொடுக்கும். மில்க் மேட் இல்லைன்னா நீங்கள் வந்து தாராளமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து மில்க் மேட் வந்து கொஞ்சம் கூட கொடுக்கும், அதுக்காக தான் வந்து அதை சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்மளோட ஆச்சி சேமியா பாயசம் மிக்ஸ் வந்து ரெடியாக இருக்கு. சர்வ் பண்ணிடலாம். அடுத்து சாஃப்ரான் ஒரு 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ டடா, சூப்பரான ஆச்சி சேமியா பாயாசம் மிக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ சூப்பர் டெலிஷியஸாக இருக்குது. இந்த ஸ்டைலில் வந்து பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். எப்படி இருக்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வேணு மதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.